நம்ம வீட்டுக்கு வரப்போறவங்க ஒண்ணு இல்ல. ஹாய் Hi செலிபிரிட்டிஸ், நாங்க தான் உங்க சௌந்தர்யா சக்சஸ். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கேள்விக்கான பதில் தான். ஏன்னா மாமாவும் ஏன் வீடியோஸ் போடல பார்த்தீங்கன்னா, மாமா வந்து அங்கே அம்மா வீட்டில் அவங்க வீட்டில் இருந்தாங்க. நான் என்னோட அம்மா வீட்டுக்கு அழகாக பண்ணி வந்துட்டேன். அப்படிங்கிறனால வீடியோஸ் வந்து போட முடியல. மாமா வந்து வந்திருக்காரு. ஸோ மாமா வச்சுக்கிட்டே வந்து உங்ககிட்ட சொல்லிடலாம், ரிவீல் அது இத்தனை நாளாக சொல்லாத இன்னைக்கு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருணாவோட பர்த்டேக்கு தான் வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இது நாள் வரைக்கும் வீடியோ போடலை. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நாம் சொல்லிடலாம் என்னான்ட்டு. ஆமாம், கேட்டுகிட்டே இருந்தேன். கமெண்டில் நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க என்னான்ட்டு. ஸோ அதனால தான் வந்து சொல்லலான்னு நாங்கள் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறோம். இன்னும் ஒரு குட் நியூஸ் இருக்குது. அது வந்து நான் வீடியோவில் சென்டர் பார்ட்டில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த ஓட்டி பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியாது. சரிங்களா? அடுத்தது நம்மளோட டேட் கேட்டிருந்தாங்க. டெலிவரி டேட்டா? என்ன டேட்டு? பர்த்டே டேட்டா இல்லை? பார்த்தீங்களா, நம்ம குட்டீஸ் வந்து பர்த் ஆக போகிற டேட்டு தான். அது வந்து நம்ம டெலிவரி டேட் எப்போன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா May 22 தான் நமக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில், ஏன் ரிப்ளை பண்ணலன்ட்டு. மாமா வந்துட்டாங்க. ஸோ மாமா கூட சேர்ந்து நான் ரிப்ளை பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஏன் மாமா, நம்ம குட்டி தங்கங்கள் வந்து வரப்போகிறாங்க. சரிங்களா? அந்த நாள் எப்போ வரும் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். நாங்களும் எதிர்பார்க்குறோம், நீங்களும் எதிர்பார்க்குறீங்க. எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, குட்டி பிரின்சஸோ குட்டி கிங்கோ வரப்போகிறாங்க சிஸ்டர், சீக்கிரம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இப்போ பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதில் வந்து விஷ் பண்ணிக்கும் போது என்ன சொல்லியிருந்தீங்க, அண்ணா ப்ளஸ் குட்டி பிரின்சஸ்ஸு குட்டி கிங்கு அவங்க கூட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் இயர் வந்து உங்கள் குட்டி கிங்ஸோட நல்லா ஜாலியாக பிரின்சஸோட அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் பண்ணிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. இவ்வளோ விஷயஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்யூ. சில குட்டீஸ் இப்போ வந்து என் பர்த்டே வந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணலான்னு சொல்லிட்டு மாமா வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தார் போல். அதான் வந்து அதனால தான் வந்து இது வரைக்கும் நாங்கள் அந்த எதுவுமே சொல்ல டாபிக்லேயே நாங்கள் என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் காட்டுங்க, எத்தனை மந்த் ஆகுது, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா, என்ன பண்ணீங்க, எல்லாமே கேட்டீங்க. ஆனால் எல்லாமே கண்டினியூஸாக நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ அதனால தான் வந்து அருணாவோட பர்த்டே தான், பட் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அருணாவோட பர்த்டே தான் இதெல்லாம் ரிவ்யூ பண்ணிடலாம். எத்தனை பேர் நம்மளை பார்த்துக்கிட்டு நம்மளையும் கேட்குறாங்க, ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து கேட்குறாங்க. அதனால் வந்து நம்ம எங்களுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அருணாட்ட சொன்னேன், சரி சொல்லிடலாம் அப்படின்னாங்க. சொல்லுறேன். ஓகே, சொல்லிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அது இல்லாமல் முன்னாடி சொல்லி ஆகணுமா? சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தம்பி பிறந்து இறந்தது வந்து வீடியோ போட்டது வந்து நிறையா பேர் பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு வாங்கன்னு நிறையா பேர் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி வர சொல்லியிருந்தீங்க, கால் பண்ணிலாம் சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு அந்த பேபி இறந்து அடுத்தது ஒரு பேபி இருந்துச்சுன்னா ஒரு 2 வீக் 3 வீக் இருக்குமா? 2 மந்த்து இருக்கும். கன்ஃபார்ம் ஆச்சு. போய் நாங்கள் செக் பண்ணோம். ஹார்ட் பீட்டு போய் செக் பண்ணுறதுக்கு அடுத்த இதுக்கு போனோம், ஸ்கேனுக்கு போனோம். அப்போ வந்து ஹார்ட் பீட்டு வரல, க்ரோத் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அதை வந்து இது பண்ண சொல்லிட்டாங்க, அபார்ட் பண்ணியாச்சு. அதனால் வந்து நெக்ஸ்ட் பேபி, அதாவது ஃபஸ்ட்டு தம்பி இறந்தது இல்லாமல் அடுத்த நெக்ஸ்ட் பேபி அபார்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னன்னா அதை வந்து நிறைய பேர் ஒரு சில இடத்துல கேட்கும் போதெல்லாம், என்னடா நமக்கு பேபியே இல்லாமல் போயிருமா அப்படின்லாம் ரொம்ப ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு. அது அந்த இடத்துல இருந்து நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா கேட்பாங்க, என்ன பண்ணேன் எப்படி சொல்கிறதுனா, குழந்தைருக்கான்னு கேட்பாங்க. அது ஒரு ஃபங்க்ஷன் போகிறது கூட நமக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அது இல்லாமல் சரி அப்படின்ட்டு தான் நாங்கள் விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சரி அப்படின்ட்டு ஒரு நமக்கு பேபி எத்தனை மந்த் இருக்குல்ல, அபார்ட் ஆகி 1 இயர் ஆகட்டும், அப்புறமேட்டுக்கு எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதை அப்புறமேட்டு ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்கள் ஹெல்த் பிரகாரம் வந்து ஒரு 1 இயர் கேப் இருக்கட்டும் அப்படின்னாங்க. நாங்களும் சரி அப்படின்ட்டு விட்டுட்டோம். ஆனால் எங்களுக்கு தெரியும், அது வந்து நாங்கள் 1 இயர் கேப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அவங்களும் அந்த வார்த்தையை கேட்டுட்டு தான் இருப்பாங்க, நம்மளை வந்து புண்படுத்திட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்காக கடவுள் வந்து நமக்கு கொடுத்தது தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அப்படியே அந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட் உண்மையிலுமே நாங்கள் எதிர்பார்க்கல.
இந்த இது நான் எதிர்பார்க்கலன்னு சொல்ல முடியாது. சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. நான் எல்லாத்துட்டையுமே சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு தான் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நான் எதிர்பார்க்கலன்னு எதிர்பார்த்தது தான். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணோம். அங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீட் கட்டியிருக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. திரும்ப இன்னொரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். நார்மல் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்ததில் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த கன்ஃபார்ம் ஆகிற மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கன்ஃபார்ம் ஆனதாவே அருணை வந்து கார்டு செக் பண்ணோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த 1 மந்த் கழிச்சு வாங்க அப்படின்ட்டாங்க. கார்டு வச்சு செக் பண்ணோம். அது வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ எனக்கு அந்த பதட்டத்தில் வீடியோ எடுக்கணுங்கிற தாட்டில் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 3 டைம்ஸ் நாங்கள் எடுத்தோம். அது வந்து இதாகலை. ஆனால் அப்புறம் அந்த டைமில் எடுக்கும்போது வந்து வீடியோ எடுக்கலை. ஆனால் வேற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபீலு. மாமா வந்து நைட்டு ஒரு 4 மணி 5 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து உண்மையிலும் தூங்கி இருந்துச்சு. அருணை தான் காட்டினாங்க. உண்மையிலும் அந்த மாமா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வேகமாக போயிட்டு என்னால் நாளைக்கு செக் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு நைட்டில் தூக்கம் வராதுங்க. எப்படா விடியும், ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இப்போ டைம் ஆச்சான்னு சொல்லிட்டு அதே மாதிரி டைம் ஒரு 4:30 அந்த டைம் ஆயிடுச்சு. சரி என்ன செக் பண்ணி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மாமா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம டெய்லி ஏன் டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நானே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் ட்ராப் விட்டு கண்ணெல்லாம் இறுகி மூடிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு செகண்ட் கூட எல்லாம் வெயிட் பண்ண முடியாது நம்மளால. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா அழகா லைட்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு. மாமாட்ட வந்து நான் பேசுகிறேன், எனக்கு வார்த்தையே வரல. சொல்ல போனால் அந்த டைமில் வார்த்தையே இல்லை. அந்த டைமில் அப்புறம் மாமா இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு காடை காமிச்சு அப்புறம் நம்ம அம்மா போய் திரும்ப வந்துட்டாமா அம்மா நம்மக்கிட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட் ஏமா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் செக் பண்ணோம். ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் ஓகே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேனில் என்ன சொன்னாங்கங்கிறத ட்விஸ்ட் இருக்குது. நமக்கு கன்ஃபார்ம் ஆனது ரொம்ப பெரிய கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு நினச்சிருந்தோம். அதுலேயும் இன்னும் டேப்லெட்டில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எழுதி கொடுத்து 1 வீக் கழிச்சு வாங்க அப்படின்னாங்க. ஸ்கேன் பண்ணால் இப்போ தானே கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் ஆனால் தான் பேபிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்ச நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் திரும்ப ஸ்கேனுக்கு போயிட்டு அது போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் வந்து மாமா இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அடுத்தது நம்ம ஸ்கேனுக்கு போயிட்டோம். ஏன்னா 1.5 மாதம் இருக்குமா, 1.5 மாதம் இருக்கும் நினைக்கிறேன். 1.5 மாதம் இருக்கும். 1.5 மாதம் தான். அதான் 1 மந்த்து செக்அப் பண்ணிட்டு 1 வீக் டேப்லெட் 50 days 60 days அந்த சம்திங் இருக்கும். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண ரூம் போயாச்சு. ஸ்கேன் வந்து டாக்டர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மேமு பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்க ஸ்மைல் பண்ணாங்க. ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி இப்படி நல்லா பார்த்துட்டே இருந்தாங்களா. எனக்கு திக்குன்னு பயம் ஆரம்பிச்சிச்சு. என்னடா திடீர்னு திரும்ப இப்படி பார்க்குறாங்களே, பேபிக்கு ஏதோ ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயம். அவங்க ஃபேஸையே எங்கேயுமே கண்ணு நகராமல் என் ஃபேஸையே பார்த்துட்டே இருந்தேன். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நமக்கு சொல்லலாம் பார்க்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா அப்புறம் மாமா வந்து பார்த்துட்டு மாமாவுக்கு சொல்லிட்டு சந்தோஷம் அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்போ தான் அருண் உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. என்கிட்ட வந்து அவங்க தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா வந்ததுமே செக் பண்ணிட்டு நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வரப்போறவங்க ஒன்றும் இல்லை 2 பேரு. ஆமாங்க, நமக்கு ட்வின்ஸ் பேபி. ரொம்ப ஹாப்பி. அவங்க வந்து சொன்னாங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு கரு இல்லைப்பா, நமக்கு 2 கரு, உங்களுக்கு 2 கரு இருக்கு அப்படி சொன்னாங்க. அவங்க அந்த ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, அருணா பார்க்கும்போது வந்து ட்வின் பேபி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் காலையிலேருந்து மாமாவோட புலம்பிகிட்டே இருந்தேன். மாமா ட்வின்ஸாக இருக்குமா சொல்லுமாம்மா. அருணாவுக்கு ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே வந்து 2 கரு இருக்குப்பா அப்படின்னாங்க. அதனால வந்து நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாங்களா. என்னது 2 கருவா அப்படின்னு அப்படியே ஒரு என்னடா சொல்கிறாங்க புரியல எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 2 கருவுன்னா சரி அப்படின்ட்டு அவ்வளோ சொன்னாங்க. ட்வின் பேபி அப்படின்னாங்க.
அவங்க அதான் சொல்லும் போது எப்படி சொல்லிட்டாங்கன்னா, இல்லை அருணா நீ வந்து இது சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் பேபி உனக்கு இதாகிடுச்சு, ரெண்டாவது அந்த மாதிரி ஆகிட்டு, ரெண்டும் சேர்ந்து கடவுளாக உனக்கு வந்து கொடுத்துட்டாரு. நீ பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலனாக வந்து அவர் கொடுத்துட்டாரு. பத்திரமா பார்த்துக்கோ, சேஃப்டியாரு. உன் குட்டி பிள்ளைங்க அழகாக அவங்ககிட்ட வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது வந்து நாங்கள் என்னோட பர்த்டே அன்னைக்கு மாமா ரிவீல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் சொல்லலை. இதுக்கு மேலே ஸ்கேன் ரிப்போர்ட்டு 3 மாதம் ஸ்கேனு, 5 மாதம் ஸ்கேனு, 7 மந்த் எடுத்தது, 9 மந்த் ஒன்றும் எடுக்கலை, இப்போ 8 தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஆனால் நமக்கு ஒன்றும் இல்லை, 2 பேபி. அருணா இதில் ஒன்று இதில் ஒன்று அடிப்பாங்க, அதை நான் பார்ப்பேன். அடிக்கிட்டு நம்ம பிள்ளைங்க தானே அடிச்சிடுவாங்க, அடிக்க மாட்டாங்க, கொஞ்சுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனால தான் உங்ககிட்ட நாங்கள் ரிவீல் பண்ணலை. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி கேட்டிங்கன்னு தெரியல. அக்கா ட்வின்ஸ் அக்கான்னு கேட்டிங்க. ஆனால் நமக்கு ட்வின் பேபி தான்ப்பா, நல்லா இருக்காங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டாக பார்த்தாச்சு, 2 பேரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து என்ன வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ப்ளஸ்ஸு எப்படி வந்து பேபி ஃபார்ம் ஆச்சு, என்ன ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் 1 by 1 நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நம்ம டெலிவரி வீடியோஸ் வந்து வரும், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். எப்படி டெலிவரி ஆகுது, என்ன ஆகுது, எல்லாமே உங்ககிட்ட ரிவீல் பண்ண போகிறோம். நம்ம என்ன ஹாஸ்பிட்டல் பார்க்குறோன்னா சேலம் ஆரோக்கியாவில் தான் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்ககிட்ட ரிவீல் பண்ணிடலாம். ஆமாம்மா, இன்னும் ஒரு 2 மாதம் தான் இருக்குது நம்ம குட்டீஸ் வந்து நம்மக்கிட்ட வர்றதுக்கு. இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தது பெருசாக தெரியல. இன்னும் இந்த 2 மாதம் எப்படா வருவாங்க அந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது, காத்துட்டே. ஓகே செல்ல குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்லேருந்து எப்படி பேபி ஃபார்ம் ஆச்சு, எப்படி டெலிவரியிலேருந்து எல்லாமே உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 1 by 1 வீடியோ வரும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், நீங்கள் வீடியோ ஆன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வீடியோஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.